இந்த அழகான பாக்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க பார்க்கலாம். இந்த பியூட்டிஃபுல் பாக்ஸ் மேக்கிங் பார்ட் 1க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு மற்றும் பாராட்டுக்கு நன்றி. இந்த வீடியோ பார்ட் 2வும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். ஃபர்ஸ்ட் 4-5 பாக்ஸ் எடுத்து இந்த பொம்மையை உட்கார வச்சு பார்த்தோம். அவ்வளோவா எங்களுக்கு சரியானதாக தோணலை. ஸோ இந்த சாக்லேட் பாக்ஸு நாங்கள் மெல்பர்ன்லேருந்து சாக்லேட் வாங்கிட்டு வரச்சே எங்களுக்கு கிடச்சிது. அந்த புடவைக்கு தகுந்த மாதிரி பிங்க்கு க்ரீன்லாம் அதில் இருந்ததால் இந்த பாக்ஸ் நல்லாயிருக்கும்னு தோணிது. பின்னாடி பக்கம் ஜஸ்ட்டு ப்ளைனாக பிங்க் இருந்தால் நல்லா இருக்காது சொல்லிவிட்டு ஒரு இன்விடேஷனில் இருந்து அந்த டிசைனை பின்னாடி ஒட்டினார். அந்த பொம்மைக்கு ஏற்ற கலர்லேயே பாக்ஸும் அமைச்சது. அதுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஆகிடுது. பாக்ஸில் பின்னாடியும் பிங்க் இருக்கு பாருங்க. ஸோ பின்னாடி இருக்கிற பிங்க்கு அந்த புடவையில் இருக்கிற பிங்க்கும் பார்க்கச்சவே அழகாக இருக்கும். அந்த கோல்டன் கலர் இந்த புடவைக்கு சூட் ஆகும்னு நினச்சி கோல்டன் கலர் பாக்ஸ் மேலே பாக்ஸ் உள்ளெல்லாம் என் கணவர் கட் பண்ணி ஒட்டினார். இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ்லேருந்து கட் பண்ணி ஒட்டியிருந்தது. இவங்க 2 பேரோட போட்டுருக்கிற அந்த கலரோட இந்த ஸ்வீட் பாக்ஸ் கலரும் சேர்ந்து ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்துட்டு எல்லாரும் பாராட்டினாங்க. நீங்களும் பார்த்து எப்படி இருக்குது சொல்லுங்கள்.